ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஓகேங்களா, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ 7456 இஸ் டிவைடட் பை ரிமைண்டர் வந்து 7456 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்? 2 power 35 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்? ஸோ 1 2 3 4 5 அப்படின்ற நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் பரவலாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ்கள் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டர்னா என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும். இப்போ 15 9ஆல டிவைட் பண்ணணும். 15 by 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 15 இந்த இடத்துல 9. ஓகேங்களா, அப்போ என்ன வரும்? 1 டைம் வரும், 9 வரும், 6 வரும். ஓகேங்களா, அப்ப இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாஷன்ட். QUOTIENT குவாஷன்ட். இது என்ன வரும்? டிவைசர். ஸோ டிவைட் பண்ணக்கூடியது, அதனால டிவைசர். இது டிவைடன்ட். ஓகேங்களா, இது ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன சார் பெரிய மேட்ரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. பெரிய நம்பர்ஸ்லாம் இப்போ 2 power 1 3 4 5 9ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருது, இல்லை 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருது அப்படின்றப்ப இப்போ கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ டிவைடன்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிவைசர் ப்ளஸ் கோஷன்ட், அதோட இது மல்டிப்ளை, அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டரை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இது தெளிவாக எழுதியது. ஸோ டிவைடன்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் நிறைய சம்ம நம்ம இதை ஃபேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த நம்பர் இப்படி இதோட மல்டிபிளில் ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் வருது அப்படின்னா இந்த நம்பர் வேற நம்பரால் டிவைட் பண்ணும்போது எப்படி வரும்? ஸோ அந்த நம்பர், இந்த நம்பர், எல்லா நம்பருமே இப்போ நம்ம வரக்கூடிய சம்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி, இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நம்ம ஏதாவது ஒரு டிவைடால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 பிளஸ் ரிமைண்டர் 2 பிளஸ் ரிமைண்டர் 3 பிளஸ் ரிமைண்டர் 4 வந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கும் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணி இந்த டிவைசரால் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ கொஷின் ஃபைண்ட் த ரிமைண்டர் 55 plus 45 plus 68. இந்த நம்பரை 16ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறது ஒன்று தான், இதோட ரிமைண்டரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறதும் ஒன்று தான். இப்போ 16ஆல 55 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 3 16 சார் 48, அப்போ 7 வருமா, ப்ளஸ் 32 அப்போ 13 ப்ளஸ், அதுக்கப்புறமா 32 48 48 51 61. ஓகேங்களா, சரிங்க.
48, 54, 64. ஸோ ரிமைண்டர் 4. ஸோ இப்போ இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணி அதை 16ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ 13 + 4 எவ்வளோ ஆச்சு? 17 + 4 24. 16ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ரிமைண்டர். ஸோ 8 தான் ரிமைண்டர். என்ன சொல்ல வரனா, இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 16ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவல்னா, இதை டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டருக்கு ஈக்குவல். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி சின்ன சின்ன நம்பர்ஸாக நம்ம டிவைட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது, ஒருவேளை நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள்ல வந்தாங்கன்னா, இப்போ A1 into A2 into A3 into A4 up to AN வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ இதை ஒரு நம்பரால டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் தனித்தனியாக இந்த நம்பரை கண்டுபிடிச்சி ரிமைண்டர் 1 இன்ட்டு ரிமைண்டர் 2 இன்ட்டு ரிமைண்டர் 3 இன்ட்டு ரிமைண்டர் 4 இன்ட்டு அப் டு ரிமைண்டர் என்ன டியால் கண்டுபிடிக்கக்கூடிய ரிமைண்டரை, ஓகேவா, ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சம் சொல்கிறேன் பாருங்க. 201 இன்ட்டு 198 இன்ட்டு 80 இந்த நம்பரை 30ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் வருது? இது வந்து நார்மலாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ 35ஆல் டிவைட் பண்ணும்போது 201 35ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 70, 140, அதுக்கப்புறம் 140, 175. ஓகேங்களா? ஸோ 175 போக பேலன்ஸ் 36 இன்ட்டு 175. ஸோ 36 175 அப்படின்னு என்ன வரும்? 26. அதுக்கப்புறமா இதுக்கு 3 டிஃப்ரென்ஸ், அப்போ 23. அதுக்கப்புறமா என்ன வரும்? 80னா 70 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 10. ஓகேங்களா? ஸோ இப்போ 23, 26, 10. இது எப்படி மாற்றலாம்? 26 இன்ட்டு 230. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ இந்த நம்பரை நம்ம 35 டிவைட் பண்ணோம்னா ஸோ 210 வந்துடும். 70, 140, 210. அப்போ 26 இன்ட்டு, ஸோ இதை வந்து 35ஆல் டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர்ஸ் இதையும் 35ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 230 டிவைட் பண்ணும்போது இன்ட்டு 20. ஓகேங்களா? ஸோ 26 இன்ட்டு 20 வந்துருச்சு. ஸோ 260, 520. ஓகேங்களா? ஸோ 520 அப்படின்றப்ப 7 49. அப்போ 35ஆல் டிவைட் பண்ணும்போது 490 ப்ளஸ் ஒரு 30 வரும். அப்போ ரிமைண்டர் 30 தான். அதாவது தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் நம்பர் வரும்போது இந்த நம்பரோட ரிமைண்டர், இந்த நம்பரோட ரிமைண்டர், இந்த நம்பரோட ரிமைண்டர் மூணையும் மல்டிப்ளை பண்ணி அதை டிவைட் பண்ணி தனித்தனியாக டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எல்லாத்தையும் இப்போ 200 இன்ட்டு 198 இன்ட்டு 18 போடுறதுக்கு பதிலாக இப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ 17 இன்ட்டு 23-ஐ 12ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன வரும்? 17 என்ன எழுதலாம்? 17-ஐ 12 + 5ன்னு எழுதலாம். இங்கேருந்து 12 + 5ன்னு எழுதலாம். இங்கே என்னாச்சு? இன்ட்டு 12 + 11 எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 12 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும்? 5 இன்ட்டு 11. ஸோ 55. ஓகேங்களா? 55 அப்படின்றப்ப 4 48. அப்போ பேலன்ஸ் 7. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 7. இது எல்லாமே பாசிட்டிவ் ரிமைண்டர். ரிமைண்டர்ல நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஒருவேளை நெகட்டிவ் ரிமைண்டரா வந்துச்சு அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னா என்ன?
ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு டிவைட் பண்ணும்போது ஆட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு வருது. எப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும்? 7 இன்ட்டு 8. இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணுறோம்? 9ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும்? ரிமைண்டர் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 7 8 56, இங்கே 49 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நான் 45 54ன்னு போட்டு 2ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 7 இன்ட்டு 8 டிவைடட் பை 9. இப்போ என்ன வரும்? 9ல் 7 போச்சுன்னா இப்போ -2 தானே ரிமைண்டர். ஏன்னா இப்போ 9 -2 தான் 7. அப்போ ரிமைண்டர் -2. அதே மாதிரி -1. 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8. இப்போ டிவைடட் பை 9 இது டிவைட் ஆகாது. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்படி டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். 55 இன்ட்டு 56 the whole divided by 57 வச்சுக்கோங்க. என்ன வரும்? -1 இன்ட்டு -2 டிவைடட் பை 57. அப்போ +2 தான் ரிமைண்டர். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக இப்படி சொல்லலாம். 7 இன்ட்டு 10 இதை 9ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வருது. அப்போ என்ன வரும்? 7 அப்படின்றப்ப என்ன வரும்? -2. 10 அப்படின்றப்ப 9க்கு மேலே போயிடுச்சு. அப்போ +1. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா -2னா அப்போ -2. -2ன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 9 - 2 அதுதான் ஆன்சர். மைனஸில் ரிமைண்டர் வராது. அப்போ 7 will be the answer. ஓகேங்களா? ஸோ -2 இல்லைன்னா 7 will be the answer. இது வந்து நெகட்டிவ் ரிமைண்டர். நெக்ஸ்ட், பெரிய பெரிய பவர்க்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெரிய பவர் லார்ஜ், ஸோ லார்ஜ் பவர் கான்செப்ட்ஸ். இப்போ லார்ஜ் பவர் கான்செப்ட்லாம் எப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ லார்ஜ் பவர்னா நம்மோட காட்டின இல்லையா பவரு. இப்போ நாம் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கு? ஒரு நம்பர் சொல்கிறேன். 28 பவர் 1 2 3 4 5 the whole divided by 9. அதாவது 12345. அந்த 28 to the whole power 12,345. இப்போ இதை 9ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அப்போ 27 டிவைடட் பை 9. அதுக்கப்புறமா ரிமைண்டர் 1 வருது. இதை வந்து 1 2 3 4 5. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 9 27 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 2 3 4 5. அப்போ 1 தான் ரிமைண்டர். ஓகேங்களா? இப்போ அதுவே இப்போ இது வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு, ஈஸியாக போட்டீங்க. அடுத்த சம் நான் பாருங்க. ரிமைண்டர் ஆஃப் 26 to the whole power of 1 2 3 4 5 the whole divided by 9. இப்போ என்ன வரும்? 27 minus 1 into 1 2 3 4 5. இப்போ 27 divided by 9 cancel ஆயிரும். அப்போ -1 to the whole power 1 2 3 4 5. ஸோ பவரில் என்னன்னா ரெண்டு. இப்போ -1 the whole power ஆட் அப்படின்னா ஆன்சர் வந்து -1ப்பா. அதுவே -1 the whole power ஈவன் அப்படின்னா ஆன்சர் 1. ஸோ அப்போ 1 தான் ரிமைண்டர். இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5ன்னு இருக்கிறது ஆட் நம்பர் இருக்கிறதுனால அப்போ -1 தான் ஆன்சர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 9 - 1 which is equal to 8ன்றது ரிமைண்டர். ஓகேங்களா? இப்போ 9 to the power 3 4 5 the whole divided by 8னா எப்படி வரும்னா நாம் எப்படி எழுதலாம்? 8 plus 1 the whole power 3 4 5 divided by 8. அப்போ என்ன வரும்? இப்போ 8 8 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 power 3 4 5. ஸோ பாசிட்டிவ்ல என்ன இருந்தாலும் அது 1 தான் வரும். இதுதான் ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி கேட்காம எப்படி கேட்பாங்கன்னா 2 power 34 plus 3 power 23 plus 8 power 45
இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறது டிவைடட் பை 7 அப்படின்னா என்ன வேல்யூன்னு கேட்பாங்க. அப்போ என்ன வரும் 2 பவர் 34 ஓகேவா. ஸோ டிவைடட் பை 7 ப்ளஸ் 3 பவர் 23 டிவைடட் பை 7 ப்ளஸ் 8 பவர் 45 டிவைடட் பை 7 ஓகேங்களா. இப்போ 2 பவரை நம்ம 8க்கு ஈக்குவலாக, இப்போ இந்த 2 பவர் 34 நம்ம 8க்கு ஈக்குவலாக கொண்டு வந்தால் என்ன வரும் 2 கியூப்னா 8ஆ. இப்போ இங்கே என்ன வரும் ஸோ 12 into 3 36. ஸோ 12 into 3 36ன்றதுனால 12 into 11 into 3 33 into 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ டிவைடட் பை 7 அப்படின்றப்ப என்ன வரும் 8 பவர் 12 into 2 டிவைடட் பை 7 என்ன வரும் 8 போக 1, அப்போ 1 into 2. ஸோ 2ன்றது ரிமைண்டர். அந்த மாதிரி 3 பவர் 23 the whole divided by 7. இப்போ என்ன வரும் 3 கியூப்னு வச்சுக்கலாம். 3 கியூப் அப்படின்றப்ப என்ன வரும் 27 ரைட். 3 கியூப்னா இப்போ 27 7 3s are 21 into 3 ஸ்கொயர் the whole divided by. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரைட் 3 கியூப் அப்படின்றப்ப 27 27னா 28 டிவைட் பண்ணுவோம் -1 the whole power 7 ஓகேங்களா. ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்றப்ப என்ன வரும் 9. ஸோ -1 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வரும் 9. ஸோ 9 -9 அப்போ 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -2 அப்போ 5 தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 5 இந்த இடத்துல 2 அதே மாதிரி 8 பவர் அப்படின்றப்ப 1. ஸோ 5 + 2 + 1. ஸோ 5 + 2 + 1 அப்போ இங்கே 7 ஆகிடும். ஸோ ரிமைண்டர் அப்படின்றது 1 தான். ஸோ இந்த மாதிரி தான் நாம் ரிமைண்டர் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரிமைண்டர் தியரம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்த சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.